நெக்ஸ்ட்டு மயில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போடுறாங்க. மயில், நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சி நீயே போட்ட, உனக்கு ஆயுசு 100 அப்படிங்கிறாங்க. மயில் அழுதுகிட்டேவும், எதுக்கு ஆயுசு 100? அண்ணன் இந்த குடும்பத்தில் நான் இது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவா, இப்போ படுற கஷ்டமே போதாதா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. எதுக்குடி, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி அழுகுற அப்படிங்கிறாங்க. எப்பயும் போல் நான் அவருக்கும் மாமாவுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன்னா, சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அத்தை ஏற்கனவே சொன்னாங்க. அதே மீறி மாமா எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்களே, அதனால சாப்பாடு கொண்டு போவேன்னா, இன்றைக்கி என்னோட அத்தை சாப்பாடு கண்டிப்பாக கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் கோமா வேறு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் அத்தை கோமாவே பேசுகிறாங்க. இந்த குடும்பத்தில் என்னால் வாழ முடியலமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, பேசாமல் இங்கேருந்து வந்துடலாமாலாம் தோணுது அப்படிங்கிறாங்க. ஏண்டி, கல்யாணம் ஆகி 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் இந்த வீட்டுக்கு வரப்போகிறேங்கிற, அங்கே வாழ மாட்டேங்கிற, இதுக்காகவா நிறைய பொய்களெல்லாம் சொல்லி ஏகப்பட்ட கடன்லாம் வாங்கி உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். முதல்ல உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன். எதுவுமே தெரியாத மாதிரி சாப்பாடை பற்றி ஏதாவது கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரேன். சரியா, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, அம்மா இருக்கேன், அம்மா இருக்கும்போது கவலைப்படாமல் நீ போயிட்டு வச்சடியா அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. எதுக்கு இதெல்லாம் வேணாம்னு சொன்னால் கேட்க போகிறீங்க.